மிஸ்டர் லட்சுமி லட்சுமி பேசுகிற தாய் இந்தியா நாடு தாய் இந்தியா நாடு முழுவதுமே கணக்கு போட்டார். இந்த ஓட்டு இயந்திர பெட்டியை வச்சு கணக்கு தான் காகித பேப்பர் அடித்து விட்டுட்டா மத்திய அரசு. மாநில அரசுனே க்ளோஸ் பண்ணிட்டார். இன்னையோட க்ளோஸ். ஓட்டு இயந்திரம் க்ளோஸ். ஓட்டு போட்டவன் உள்ளே மாட்டுவான். முத்திரை போட்டான்ல. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து பல கோடி எல்லா மக்களுமே மாட்டித்தான் உள்ளே கொண்டு வருவார். இந்த ஜெம்மம் பயங்கரமான சேட்டை. இந்த செம்மத்தில் ஜெம்மம் பயங்கரமாக மோசம் பண்ணி வச்சுட்டான். கணக்கை முடிச்சிட்டார் ஐயா நீதி அரசர் முகால் சத்யம். கணக்கு கணக்கு சுத்தமாக தூயமாக எழுத தப்பு செஞ்ச கணக்கு நீதிபதி ஜட்ஜி இன்னைக்கு நாளைக்கும் நீதி அரசர் எழுதுவார். கணக்கு நீதி அரசர் கணக்கு எழுதுவார். நீதி அரசர் கணக்கு கொடுத்துருவார். இந்த தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு கொடுத்துருவார். வெளிநாடுன்னு எல்லா நாடுமே நீதி அரசர் கணக்கு ஒன்றோடு எடுப்பார். வெளிநாட்டு கணக்கு அப்புறம் கணக்கு எல்லாமே முடிப்பார். இது முடித்த உடனே அடுத்தாப்புல வெளிநாட்டு கணக்கு எல்லாமே முடிச்சுவார். எல்லாம் முடித்த உடனே ஒரு உருட்டு ஒரு பெரட்டு, ஒரு அடி ஒரு ஒரு மழை, ஒரு பூகம்பம், ஒரு நிலநடுக்கம் எல்லாம் முடிச்சுட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிடுவார். ஒப்படைக்க மாட்டான். அவனுடைய கணக்கு திமிரில் அலைவான். திமிர்னா ஓட்டு போட்ட திமிரில் அலைவான். அரசியல்வாதி கீழே இருந்து மேலே வர, மேலே இருந்து கீழே வர, எம்எல்ஏலேருந்து முதலமைச்சர் வரைக்கும், முதலமைச்சர்லேருந்து பிரதமர் வரைக்கும் இப்படியே இந்த திமிரை காட்டுவான். அந்த திமிரை ஒடிக்கிறதே நீதி அரசர் தான் முடியும். அவரை ஒற்று மிதி ஒரு மிதி மிதித்து உள்ளே தள்ளிடுவார். முக்கால் சத்தியம். முதலமைச்சரை இருந்தவன் பூரா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதி அரசர் போட்டார். அவன் குடும்பமே இருந்தாலும் சரித்திரத்தை கணக்கு எடுத்துருவார். எடுத்து உள்ள எங்கே போகணுமோ அங்கே போயிடுவான். ஆணும் பெண்ணும் குடும்பமே. இப்போ முதலமைச்சர் இருக்கானா அவன் சம்பாத்தியம் அவன் குடும்பம் தானே சாப்பிடுது. அதான் கணக்கு. அப்படித்தான் கணக்கு. அதே மாதிரி பல கோடி உள்ளவன் ஏமாற்றி எழுதி அவன் சம்பாத்தியம் பண்ணாலும் அவன் குடும்பமே சாப்பிடுதான். அப்போ அந்த குடும்பமே தண்டனை அனுபவிக்கணும் தான் முக்கால் சத்தியம் நீதி அரசர் போட்டார். முக்கால் சத்தியம்.